தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். மிக அருமையான செய்தி, ஒரு இன்பமான செய்தி, ஒரு நல்ல வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய வில்லம்பு. இந்த தனுசு ராசியினுடைய குறியீடே பாத்தீங்கன்னா வில்லம்பு. வில்லம்பு எங்க பயன்படும், எங்க எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் இந்த வில்லம்பு பயன்படும். அதனால இந்த தனுசு ராசிகளை சுத்தி 11 ராசிகளும் எதிரிகள் தான். அந்த அளவிற்கு எல்லா இடத்திலையும் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி. இந்த காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா அந்த வேலையினுடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கவரக்கூடிய ஒரு சூழ்நிலையா, எல்லாமே உங்களுக்கு நல்ல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம், சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி 2025. இந்த மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜய ஸ்தானம், அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு. இந்த மிதுன ராசியில் பயிற்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் 2026 ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார். இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம், இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சின்றது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். மிக அருமையான செய்தி, ஒரு இன்பமான செய்தி, ஒரு நல்ல வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக 10-15 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே டவுன் ஆயிருந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஒரு இறக்கத்தை சந்திப்பீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு இறக்கத்தை நீங்க சந்தித்து, தேவையில்லாத அவமானங்களையும் சந்தித்து, தேவையில்லாத பிரச்சனைகள், கடன்கள், நோய் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு அதிகமா இருக்கு. உங்களுடைய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா வில்லம்பு, இந்த தனுசு ராசியினுடைய குறியீடே பாத்தீங்கன்னா வில்லம்பு. வில்லம்பு எங்க பயன்படும், எங்க எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் இந்த வில்லம்பு பயன்படும். அதனால இந்த தனுசு ராசிகளை சுத்தி 11 ராசிகளும் எதிரிகள் தான். அந்த அளவிற்கு எல்லா இடத்திலையும் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தான். ஏன் இவ்வளோ எதிரிகள் மேடம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நேர்மைக்கு வித்தான ஒரு காரக கிரகம். நேர்மை அதிகமா இருக்கும். நேர்மை யார்கிட்டதான் இல்ல, எல்லார்கிட்டையும் இருக்கு மேடம், தனுசு ராசி அன்பர்கள் கிட்டதான் இருக்கா அப்படின்ற மாதிரியாகலாம் சில கேள்விகள் இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நேர்மைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் பட்டுன்னு பேசுறது, இந்த இதுதான் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான், இவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவங்க அப்படிதான் இருக்கணும். இதை தவிர வேற ஏதாவது வழி தடுமாறி இல்ல வேற ஏதோ ஒரு பாதையில போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒட்டு உறவு எந்த ஒரு சவகாசமுமே வச்சுக்க மாட்டீங்க. அவங்க கிட்ட 4 வாட்டி அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த அறிவுரையை அவங்க கேட்கலன்னா பட்டு திருந்துட்டோம்னு நீங்க பாட்டுக்கு விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அதே சமயத்துல அதிகமான ஒரு உழைப்பாளிகளும் கூட. ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் பாத்தீங்கன்னா மாடா உழைப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் நமக்கு வருமானம் வருதோ இல்லையோ, எனக்கு சேலரி இன்கிரிமெண்ட், என்னுடைய பதவி உயர்வு, இதெல்லாம் பத்தி நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நான் கடமையோட கண்ணியத்தோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபராக
தான் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு இந்த ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடியவர்கள். ரொம்ப பொறுப்பா இருந்தா அந்த அலுவலகத்துல எப்படி இருப்பாங்க, எல்லாருமே இவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க. இன்க்ளூடிங் அந்த தலைமை அதிகாரியும் கூட, உங்களுக்கு உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கொடுத்த வேலையெல்லாம் உடனே செஞ்சு கொடுத்துருவீங்க. எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது. உங்களுடைய ஒர்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நாளைக்கு நீங்க லீவ் போட்டீங்கன்னா கூட இன்னொருத்தர் எடுத்து செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது எத்தனை இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இல்லாம இருப்பாங்க? எல்லா இடத்துலயுமே எதிரிகள் தான் இருப்பாங்க. அவர்களினுடைய சூழ்ச்சி, அவர்களினுடைய தேவையில்லாத ஒரு பார்வைகள் எல்லாமே உங்களை கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு கீழே தள்ளிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ மீண்டும் எழக்கூடிய ஒரு தருணம். எப்படி பீனிக்ஸ் பறவையா உங்களை கருக்கி அப்படியே சாகடிச்சு உங்களை நொந்து நூடுல்ஸ் ஆக்க வைக்கணும்னே நிறைய பேர் புறப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க அப்படி முழு உருவத்தோடு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மீண்டும் முழுமையாக மீண்டு எழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். மிக அருமையான பொழுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல அவங்களுடைய இன்ட்ரோவே கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிக பெருமளவு கஷ்டப்பட்ட ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு கஷ்டத்தை மாத்திரமே அனுபவிச்சு அதுல இருந்து மீண்டு வர முடியாம, நம்ம வாழ்வா சாவான்னு தெரியாம அந்த நிலைமைக்கும் போக முடியாம இந்த நிலைமைக்கும் வர முடியாம தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் கூறி இந்த அளவுக்கு அவர்கள் முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த அன்பர்களால மட்டும்தான் முடியும். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தர்றதுக்கு தான் இந்த குரு பயிற்சியும் அமைய போது. 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார், அவருடைய வீட்டையே, சொந்த வீட்டையே பார்க்கிறார். சொந்தக்காரன் வீட்டுக்கு பார்க்கும்போது அவர் என்னென்ன ஒரு மதிப்புலாம் கொடுக்கணும், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க போறாரு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலையில ஒரு ராஜ மரியாதை, தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சிகள், இருக்கக்கூடிய கடன்களை எல்லாத்தையுமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய கடன் இந்த வருடத்துல இருந்து, இந்த மே மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக தீர்வு அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அன்பர்களுக்கு இருக்க போது. வேலை வாய்ப்புல இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. உங்களுக்குன்னு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரம். எங்கெல்லாம் நீங்க வேலையை இழந்து தவிக்கிறீங்களோ தனுசு ராசி என்பர்கள், இந்த மே மாதத்துல உங்களுக்கு கிடைச்ச வேலை பாத்தீங்கன்னா நீங்களே பிரமிப்பு அடையக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இருக்க வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா அந்த வேலையினுடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கவரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் நம்ம குரு பகவான் தான். அப்படி இருக்கும்போது அவர் 7ஆம் இடத்துக்கு போயதுனால ரொம்ப அந்த லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு வேற விதமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு உபசரணையோட எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உங்களை ஏளனமாக பேசிய உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் உங்களுடைய புறம் முதுகுல குத்துனாங்களோ அவங்க எல்லாருமே கண்ணு வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிகவும் அபாரமான வளர்ச்சியாக இருக்க போது. யாரெல்லாம் பேசினாங்களோ அவன் எல்லாம் வாயடைச்சு அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே எதுவுமே செய்ய முடியாம திகைச்சு போய் நிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களின் வருமானம் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரமும் மிக பெரிய அளவுக்கு இருக்கும். ஊரே பொறாமப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியும் ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்க போது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய போது, தொழில்ல வருமானங்கள் அதிகரிக்க போது, கிடைக்காத ஒரு வாய்ப்புகள்லாம் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் நெருங்கி வந்த வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போயிருக்கும். அது எல்லாமே உங்களுடைய வீடு தேடியும் உங்களுடைய தொழில் தேடியும் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வருடம் குரு பயிற்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான காலமாக இருக்கும். பெண்கள்
தனுசு ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அம்பு எடுக்கவே வேண்டாம், வில்லையும் எடுக்க வேண்டாம், அம்பையும் எடுக்க வேண்டாம். எல்லாரும் உங்களை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்க போறாங்க. ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி பெண்களின் உயர்ந்த நிலை பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அவமானங்கள் இந்த தனுசு ராசி பெண்கள் மாதிரி கெட்ட பெயர்கள் யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. வீட்டுல உங்களுடைய பேரை பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை உங்களை சார்ந்த நபர்களை பாத்தீங்கன்னா உங்களை பெரிய அளவுக்கு அவமானப்படுத்தி போற இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுடைய நல்ல ஒரு குணங்கள் வெளியில தெரிவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, பெண்களுக்கு பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கடுமையான ஒரு போராட்டமா இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதோ ஒண்ணு ஆரி ஒர்க் பண்றீங்களோ, இல்ல டீ காஃபி கடை போடுறீங்களோ, இல்ல ஏதாவது ஒரு டெய்லரிங் ஷாப் பண்றீங்களோ, இல்ல டியூஷன் எடுக்கிறீங்களோ, ஏதோ ஒண்ணு செஞ்சு உங்களுடைய வருமானம் மிக துல்லியமாக உயரக்கூடிய அளவிற்கு சில வேலைகளை செய்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அங்க அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்தியா வந்தா கூட இந்தியால நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டைமா தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, எங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னும் தீராமலே இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு எப்போ தீரும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.